ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். எல்லாம் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கோம். நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறோம். இன்றைக்கி பர்த்டே வெட்டிங் டே கொண்டாடுற எல்லாருக்கும் எங்களோட வாழ்த்துக்கள். அதே சமயம் இன்றைக்கி கிறிஸ்மஸ் கொண்டாடுற என்னோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்களுக்கும் எல்லாருக்குமே மேரி கிறிஸ்மஸ். ஓகே, ஹாப்பியாக கொண்டாடுங்க. ரொம்ப லேட்டாக தான் வீடியோ போட்டோம், ஸோ அதனால் சொல்ல முடியல, ஸோ சாரி. இப்போ நாம் எங்கே வந்திருக்கோன்னா, இது முன்னாடியே எடுத்த வீடியோ, ஆனால் வீடியோ எடிட் பண்ணுறதுக்கான டைமிங் எனக்கு வரல. அப்பப்போ கொஞ்சம் உடம்பு சரியில்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நான் எடுக்கவே முடியல, எடிட் பண்ணவே முடியல. இதே நாம் ராமேஸ்வரம் திருச்செந்தூர் போனோம் இல்லையா, தீபாவளி அப்போ எடுத்த வீடியோங்க அது. இப்போ நாம் எங்கே இருக்கோன்னா தனுஷ்கோடியில் இருக்கோம். பாருங்கள், இப்போ முன்னாடி பார்த்துருப்பீங்க இல்லையா, பாருங்கள் மண்ணெல்லாம் பாருங்கள் எவ்வளோ ஒயிட் கலரில் இருக்குது பாருங்கள், சாண்டில் கலரில் இருக்குது. எங்களுக்குன்னா நாங்கள் ஒரு பரபரப்போடையும் படபடப்போடையும் போயிட்டுருந்தோம். என்னென்னா இங்கே பாருங்கள், வீடெல்லாம் கொஞ்சமாக தான் இருக்கும். இங்கேயே சர்ச்சு, ரயில்வே ஸ்டேஷன் எல்லாமே இருந்திருக்கு. சரி, இதோட ஹிஸ்ட்ரி அப்புறமா பார்க்கலாம். நாம் எதுக்காக இந்த படபடப்போடையும் போனோம் அப்படின்னா, இங்கே தண்ணிக்குள்ளே இருக்க லிங்கம் கோவில் ஒன்று இருக்குது, சிவன் கோவில் ஒன்று இருக்குது. இங்கே 5:30 மணிக்கு மேலே போனோன்னா அங்கே தண்ணியெல்லாம் மூடிடும், கோவிலை மூடிடும். 5:30 மணி வரைக்கும் தான் ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே கோவிலில் இருந்து சடனாக கிளம்ப ஆரம்பித்தவங்க தாங்க இங்கே வர வரைக்கும் ஐயோ கோவில் க்ளோஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவ்வளோ ஒரு படபடப்போடு ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தோம். வரனா இது பண்ணிகிட்டே இருந்தேன் நான், மாமா சீக்கிரமாக போங்க, கோவிலை மூடிடுவாங்க, பார்க்க முடியுமா என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பதட்டமாகவே இருந்துச்சு எனக்குன்னா. அப்புறமா கடைசியாக போனால் தான் தெரியுது, தனுஷ்கோடியில் அந்த கோவிலில் ராமேஸ்வரத்தில் தான் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்க. எனக்குன்னா செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. என்னடா இது, நாம் அவரை பார்க்கணுன்றதுக்காக வந்தோம், கடைசியாக இப்படி ஏமாந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்குன்னா ரொம்ப கஷ்டமாக போச்சு. சரி ஓகே, ராமேஸ்வரத்தில் பார்த்துட்டோம், ஆனால் இங்கே பார்க்க முடியல. சரி ஓகே, அவரை பார்த்துட்டோன்ற ஒரு திருப்தியோடு சரி அடுத்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்காக போயிட்டுருந்தோம். எந்த இன்ஃபர்மேஷனுமே எங்களுக்கு அப்போ தெரியாது. நாங்கள் யூடியூப்லலாம் பார்க்கும்போது தனுஷ்கோடியில் இந்த கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லி நான் பார்த்தது. ஸோ அதுக்காகவே நான் அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன், மாமா தனுஷ்கோடியில் இந்த மாதிரி கோவில் இருக்காம்மா, ஸோ நம்ம கண்டிப்பாக போகணும் அப்படின்னு சொல்லி அடம் பிடிச்சி அங்கே கிளம்பி போனோம். கடைசியாக பார்த்தா பல்பு வாங்கினது தான் மிச்சம் ஆகிப்போச்சு. சரி ஓகே, அங்கெல்லாம் பாருங்கள், வானமெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குண்ணா, அப்படியே ப்ளூ கலரில் இருக்குது, சூப்பராக இருக்குது. ப்ளூ கலரில் ஒயிட் கலரில் அப்படியே இந்த பாஸ்டிங் க்ளவுட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருந்துச்சு. ஆனால் காற்று தான் உப்பு காற்றுங்க. வீடெல்லாம் ரொம்ப இங்கே அதிகமாகலாம் கிடையாது. இங்கே வியாபாரம் பண்ணுறவங்க மட்டும்தான் இருக்காங்க. இங்கே நல்ல தண்ணியெல்லாம் கிடையாது, உப்பு தண்ணி உங்களுக்கே தெரியும் இல்லையா. 2 சைடுமே பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கடல் தான். அப்படியே நடுவில் நாம் போயிட்டுருக்கோம். ஆனால் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் போகும்போது ட்ராவல் பண்ணும்போது அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்குது. ஆனால் நிஜமாகவே நான் அந்த மாதிரி ஒரு தடவை கூட எங்கேயும் போனதே இல்லை. 2 சைடுமே கடல், நடு ரோட்டில் நம்ம போயிட்டுருக்கோம். இதில் வேறு என் தம்பி ஒரு கொஷின் கேட்டான், 2 பக்கமே கடலாக இருக்குது, ஆமாம் இங்கே தண்ணியில் அடைச்சிட்டு போனால் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு, நாம் எதுவும் மூழ்கிட்ட என்ன பண்ணுறது, பயமாக இருக்குது அப்படின்ட்டு இருந்தான். எங்களுக்குலாம் சிரிப்பு தாங்கவே முடியல. இங்கே பாருங்கள், பக்கத்துலேயே தண்ணி இருக்குங்க. இங்கே பாருங்கள், இந்த கட்டடெல்லாம் பாருங்கள் இடிஞ்சிருக்கு. சரி ஓகே, தனுஷ்கோடியோட வரலாறு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் சொல்கிறேன். 1964 இங்கே கடல் சீற்றம் வந்திருக்குங்க. இந்த கடல் சீற்றத்தால் இங்கே அப்போல்லாம் நார்மலான ஒரு ஏரியா மாதிரி தான் இருந்திருக்கு. கடற்கரை பக்கத்துலேயே ரயில்வே ஸ்டேஷன், அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன், சர்ச்சு, கோவில் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருந்திருக்கு. குடும்பங்கள் நிறைய வாழ்ந்துட்டுருக்காங்க. ஆனால் இப்போது அது கிடையாது. இந்த 1964 கடல் சீற்றத்தினால இங்கே யாருமே இருக்கிறது இல்லை. எல்லாம் வியாபாரம் பண்ணுறதுக்காக மட்டும் வர்றாங்க, வியாபாரம் முடிஞ்சதுமே கிளம்பி போயிடுறாங்க. இங்கே பாருங்கள், ஆளுக்கு ஒரு பக்கம் சிவலிங்கம் பண்ணிகிட்டு இருந்தோம் நாங்கள் 2 பேருமே. மணலில் நாங்கள் வரத்துக்கு முன்னாடி அந்த
என்ட்ரு ஆகும்போது வந்து வீடு கட்டியில் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சு. மணலையும் பார்த்துட்டு பக்கத்தில் கடற்கரையும் பார்த்துட்டு சரி எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்தது. ஓகே, மணல் வீடு கட்டி விளையாடலாம் கொஞ்சம் நேரத்துக்கு அப்படின்னு சொல்லிட்டு போய் உக்காந்தோம். ஆனால் என்னையும் அறியாமல் நான் எப்படி சிவலிங்கம் செய்ய ஆரம்பிச்சேன்னு சீரியஸாக எனக்கே தெரியலங்க. நான் ஒரு பக்கம் வேலையை பார்த்துட்டு இருந்தேன், மாமா ஒரு பக்கம் பாருங்கள் என்ன வேலை பண்ணி வச்சுருக்காருன்னு. சரி ஓகே, அப்புறம் போய் கடலில் போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து எனக்கெல்லாம் டைம் போனதே தெரியவே இல்லைங்க. அவ்வளோ ஒரு சூப்பராக நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க பாருங்கள். இப்படி ஒரு இடத்துக்கு வந்துட்டு நம்ம எப்படிங்க சீக்கிரமாக கிளம்ப முடியும்? நாங்கள்லாம் கிளம்புறதுக்கு நைட்டு ஆகிடுச்சு. அந்த நைட் டைமில் ஆகிடுச்சு அப்படின்னா இங்கே இருக்க முடியாது, ரொம்ப கஷ்டங்க, கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். சரி ஓகே, நான் சொன்னேன் இல்லையா, நெட்டில் சர்ச் பண்ணி பார்த்தேன் இந்த கோவிலுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ராமேஸ்வரத்தில் 3 சிவலிங்கம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஒன்று வந்து சீதா தேவி அவங்க வச்சு வழிபட்ட மணலிங்கம், இன்னொன்று வந்து 2வது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு முனிவர் வச்ச ஒரு உப்பு லிங்கம் ஒன்று இருக்குது. 3வது வந்து நம்மளுடைய ஆஞ்சநேயர் அவர் கொண்டு வந்த லிங்கம். ஃபஸ்ட்டு வந்து அவர் தான் அனுப்பியிருக்காங்க, லிங்கம் வந்து பிரதிஷ்டை பண்ணணும் எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ராமரும் சீதாதேவியும். ஆனால் அவர் வரத்துக்கு லேட் ஆனதுனால சீதாதேவி அவங்க வந்து மணலிங்கம் செஞ்சு அதை பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க. 2வதாக சொன்னேன் இல்லைங்களா உப்பு லிங்கம், அது வந்து சீதாதேவி வந்து மணலால் லிங்கம் செஞ்சு வழிபட்டாங்க அப்படின்னு சொன்னதை ஒரு சிலர் நம்பாமல், நார்த்திகவாதிகள் நம்பாமல் இதெல்லாம் இப்போ பொய் சொல்லிகிட்ருக்காங்க, கட்டுக்கதை அப்படின்னு சொல்லவும் ஒருத்தர் கோவம் வந்து, அதாவது ஒரு முனிவர் சித்தர் அந்த மாதிரி வச்சுக்கலாம், எனக்கு சரியாக தெரியலங்க, சாரி. அவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா உப்பாலேயே வந்து லிங்கம் செஞ்சுருக்காரு. அது வந்து தண்ணியிலட்ட கரையாது. ஸோ அந்த மாதிரி வந்து செஞ்சுருக்காங்க. அப்போ வந்து மக்கள்கிட்ட இவங்ககிட்ட நாத்திகவாதத்தை கூப்பிட்டு சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள், நான் செஞ்ச இந்த சாதாரண மனுஷன் நான் செஞ்ச உப்பு லிங்கமே வந்து கரையாமல் இருக்கும்போது சீதாதேவி அவங்க செஞ்ச லிங்கம் மணல் லிங்கம் எப்படிங்க கரையும் அப்படின்னு சொல்லி சாட்சியாக வந்து காமிச்சிருக்காங்க. ஸோ அது இங்கே கோயில் இருக்குதுன்னு சொன்னாங்க. அது எங்களால் பார்க்க முடியல. சரி ஓகே, இப்போ நாம் இந்த கடற்கரையில் எவ்வளோ என்ஜாய் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிறத நீங்களே பாருங்கள். இங்கே பாருங்கள், வேஷ்டி ஷர்ட்டு ட்ரெடிஷ்னலில் உட்காந்துட்டு சார் நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காரு. இந்த காற்றுக்கு அதுக்கும் அப்பா சாமி சொல்கிறதுக்கு வார்த்தையே இல்லைங்க. இந்த காற்றோட சத்தம், அந்த அலையோட சத்தம் இதெல்லாம் கேட்கும்போது மனசுக்கு அவ்வளோ இதமாக இருந்துச்சுங்க. ஆனால் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் போனால் எவ்வளோ ஒரு ரிலாக்ஸாக இருக்குன்றது எனக்கு அப்போ தாங்க தெரிஞ்சது. திருச்செந்தூர் போகும்போதும் அப்படி தான். அதே மாதிரி வந்து திருச்செந்தூருக்கு ரொம்ப நேரம் இருக்க முடியல, நாம் கோவிலுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவசரமாக கிளம்பி போயாச்சு. ஆனால் சாமி நல்லா தரிசனம் பண்ணோம். இங்கே வந்து ரொம்ப நேரம் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணதுனால எங்களுக்கு அவ்வளோ ஒரு என்ஜாய்மெண்ட்டாக இருந்துச்சுங்க. ஆனால் தனுஷ்கோடிக்கெல்லாம் போனீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அந்த மாதிரி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாங்க. நாங்கள் இங்கே பாறைக்கிட்ட வந்து நின்றுட்டு ஜாலியாக வீடியோலாம் எடுத்துகிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருந்தோம். இவருங்க அம்மா அப்பா எவ்வளோ க்ரௌடு பாருங்களேன், அவ்வளோ க்ரௌடு இருந்தாங்க. நாங்கள் கூட கோவிலுக்கு தான் வந்து அவசரமாக வர்றாங்க போல் இருக்குது நம்மள மாதிரி பார்க்குறதுக்கு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா, கடைசியாக இவங்க இந்த இதுக்காக வந்திருக்காங்க, என்ஜாய் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்காங்க. ஆனால் எனக்கு ரொம்ப பெருத்த சோதனை ஆகிடுச்சு. சோதனைன்னு சொல்கிறத விட ஏமாற்றமாக ஆயிடுச்சுங்க எனக்கு. நான் சரி கோவிலுக்கு போகிறோம் பார்க்கணும், தண்ணிக்குள்ளே இருக்க சிவலிங்கம் நம்ம வீடியோ தான் பார்த்துட்ருந்தோம் இவ்வளோ நாளாக, நேர்லேயே பார்க்க போகிறோன்னு அவ்வளோ ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக போனேன். ஆனால் என்னோடய எக்ஸைட்மெண்ட் எதுவுமே இல்லாமல் போயிடுச்சு. சரி ஓகே, அடுத்த தடவை ராமேஸ்வரம் போனால் கண்டிப்பாக அந்த கோவிலுக்கு போகணும். இந்த வீடியோ பார்த்துட்ருக்க யாராவது ராமேஸ்வரத்தில் இருக்க அந்த கோவிலுக்கு போயிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு ஹெல்ப்பையும் எங்களுக்கு பண்ணுங்கள். என்ன அப்படின்னா அந்த கோவில் சரியாக எங்கே இருக்குது, எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறதையும் ப்ளீஸ் எங்களுக்கு கொஞ்சம் அட்ரஸ் கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். சரி ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா. ஓம் நமக் சிவாய.